என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பேதுரு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 6வது அதிகாரம் 59 71 வசனங்கள் முடிய. பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 69வது வசனம். ஒரு சமயம் இயேசு தன் சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் தன்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். ஜனங்களில் சிலர் அவரை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் தீர்க்கதரிசி என்றும் சொல்வதாக கூறினர். உடனே இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீஷர்களில் முதிர்ந்த வயதுடைய பேதுரு, கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து அவரை பாக்கியவான் என்றும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவே அதை பேதுருவுக்கு வெளிப்படுத்தியதாகவும் சொல்லி பாராட்டுகிறார். மேலும் பேதுருவை சபை கட்டப்படும் கல் என்றும், பாதாளத்தின் வாசல்கள் அந்த கல்லை மேற்கொள்வதில்லை என்றும் உறுதிப்படுத்துகிறார். இன்னொரு வேளையில் இயேசு தான் அடைய போகும் பாடுகளை குறித்து சொன்னபோது, பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொண்டார். இயேசுவை இன்னார் என்று சரியாக அடையாளம் கண்டு கொண்ட உரிமையோடு கடிந்து கொண்ட பேதுரு பெரியதொரு சறுக்கலுக்கு ஆளாகிறார். இயேசுவை விசாரணை செய்த சமயத்தில் வாசல் காக்கிற வேலைக்காரியிடமும் அருகில் இருந்தோரிடமும் இயேசுவை அறியேன் என்று சொன்னதோடு சபிக்கவும் தொடங்குகிறார். இயேசு அதை முன் அறிவித்திருந்தும் இந்த வயதான சீஷனால் இந்த தவறு செய்யாது தவிர்க்க முடியவில்லை. இருந்தபோதிலும் தன் தவறை உணர்ந்தபோது மனங்கசந்து அழுதார். இது இயேசுவுக்கு போதுமானதாய் இருந்தது. மன்னிப்பை போதித்த கிறிஸ்து, சிலுவையிலும் பிறரை மன்னிக்கும்படி மன்றாடிய கிறிஸ்து 7 முறை மட்டுமல்ல 70 கோடி முறை மன்னிக்க ஆயத்தமாயுள்ள இயேசு பேதுருவை உடனே மன்னித்து தன் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின் ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தேவன் அவரை பயன்படுத்தினார். பேதுரு தான் நன்கு அறிந்த இயேசுவை அறியேன் என்று மறுதலித்தாலும் மனங்கசந்து அழுததால் மன்னிக்கப்பட்டார். சபையின் கல்லானார். நாமும் அறிந்தே செய்த பாவங்களை நினைக்கும்பொழுது ஆண்டவரிடம் வர தயங்குகிறோம். பேதுருவின் கதை நமக்கு தைரியம் அளிக்கிறது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, பேதுருவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, பேதுருவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகிறார். அண்டிடும் பாவிக்கு அருளுகிறார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இரங்குகிறார். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகிறார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகிறார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இரங்குகிறார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா.
ஜெபம். இறைவா, நான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து உம்மிடமே வருவேன். ஏற்றுக்கொள்ளும், மன்னியும். ஆமேன்.